ரத்திப்பூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க ஒரு ஆள் கூட ஏழை கிடையவே கிடையாது. ஒரு நாள் இந்த கிராம எல்லையில ஒரு மனிதர் வாழ்றதுக்காக வந்தாரு. அப்புறம் அவரு ஒரு இடிஞ்சு போன வீட்டை பயன்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் அவரு வேலை கேட்டு அந்த ஊர் தலைவரை பார்க்க போனாரு. அட யாருப்பா புதுசா தெரியற? எங்க இருந்து வந்திருக்க? ஐயா, நான் பக்கத்துல இருக்கிற வேற ஒரு கிராமத்துல தான் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனா நீ இங்க எங்கப்பா தங்குவ? தலைவரே, நான் கிராமத்துக்கு பின்னாடி ஒரு உடஞ்சு போன வீடை பார்த்தேன். இனிமே அங்க இருக்கலான்னு அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ அந்த பழைய வீட்டில் தான் வாழணும்னு நினைக்கிறியா? ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக தங்கிக்கோ. ஆனால் உன்னால் இந்த கிராமத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு இருக்க முடியாது. அது ஏன் தலைவரே? இந்த கிராமத்தில் எந்த ஒரு ஆட்களும் ஏழை கிடையாது. ஆனால் நீ இருக்கல்ல, கிராமத்து ஜனங்க உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அட தலைவரே, நான் இங்கே வரும்போது என் கூட நிறைய செல்வங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் ஏழையாக இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அந்த பழைய வீட்டை எனக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மாற்றிக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்திருக்க? நான் என்னவோ என்கிட்ட வேலை தேடி தான் வந்திருக்கேன்னு நினச்சேன். நீங்களும் சரியாக தான் புரிஞ்சிருக்கீங்க. நான் வீடை கட்டி முடித்த உடனே எனக்கு வேலை வேணும். அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு புது பிஸ்னஸை ஆரம்பிக்கணும். அதனால நான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அப்போ சரி, மார்க்கெட்டில் எனக்குன்னு ஒரு கடை இருக்குது, நீ அதையே வாங்கிக்கேன். அப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஆட்கள் எங்கே கிடைப்பாங்க? அவங்கள நீ கிராமத்துக்கு வெளியில தான் கூட்டிகிட்டு வரணும். நீ கவலைப்படாத, இன்னைக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருந்துக்கோ. நான் நாளைக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். சரிங்க தலைவரே, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். இப்படி சொல்லிட்டு லட்சு தன்னோட வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்புறம் அவரை பார்த்து தலைவர் சிரிச்சாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் தலைவரோட வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. இங்கே பாருங்கள் லலித், மோஹித், ஒரு புது வேலை வந்திருக்கு. என்ன வேலை தலைவரே? இந்த கிராமத்துக்கு பின்னாடி ஒரு பழைய வீடு இருக்கு. அங்கே ஒரு புது ஆள் வந்திருக்கான். அவன் பேர் லட்சு. அவன்கிட்ட நிறைய காசு இருக்கான். ஒரு புது கடை திறக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் கூடவே ஒரு புது வீடும் கட்டணும்னு நினைக்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் வீடு கட்டணுமா? மோஹித், சொல்றத முழுசா கேளு. இவர் என்ன சொன்னாரு? அவன்கிட்ட நிறைய காசு இருக்கான். என்ன தலைவரே? நீ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. ஓ, அப்போ இதுதான் விஷயமா? அப்படின்னா அவனோட வீடு கட்டுறதுக்கு நம்ம நாளைக்கே போயிடலாம். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடலாம். சரி, இப்போ நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. மறுநாள் லலித்தும் மோஹித்தும் லட்சுவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அட லட்சு அண்ணே, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? தலைவர் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க தான் இருப்பீங்களா, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே. அப்பதான் கதவு திறந்தது. லட்சு உள்ள இருந்து வெளியே வந்தாரு. ஆமாண்ணே, நான் தான் லட்சு. அப்புறம் நான் இந்த வீடை தான் வாங்கியிருக்கேன். நீங்க இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பழைய வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாயிடும். சரிங்கண்ணே. அப்புறம் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வேலையை முடிச்ச உடனே மொத்த காசையும் கொடுத்துடுறேன். லலித்தும் மோஹித்தும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு பெட்டி இருந்தது. அப்புறம் பக்கத்துல ஒரு துணி மூட்டை இருந்தது. சரிங்கண்ணே, நாங்க இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரி, நீங்க 2 பேரும் வேலையை ஆரம்பிங்க. ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பயங்கரமான வெயிலா இருந்தது. அப்ப லட்சு சொன்னாரு, அண்ணே, நான் உங்க 2 பேருக்காகவும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்கண்ணே, எங்களுக்கும் பசிக்குது. நீங்க வாங்க, அதுக்குள்ள நாங்க இன்னைக்கு வேலையை முடிச்சு வச்சிடுறோம். மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிடுறோம். சரி அண்ணா, நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். லட்சு அந்த இடத்த விட்டு இப்படி சொல்லிட்டு புறப்பட்டு போனாரு. அண்ணே, அண்ணே, இவனும் போயிட்டான். இப்போ நம்ம உண்மையான வேலையை ஆரம்பிக்கலாம். வேலையை நம்ம எப்பத்துலேருந்து செஞ்சிட்டு இருக்கோம் மோஹித். அட, என்ன சொல்றீங்க அண்ணே? இங்க பார்த்தல, இங்க ஒரு மூட்டையும் அப்புறம் பாக்ஸும் தானே இருக்கு. அதுல துணிகள் மட்டும்தான் தெரியுது. அப்புறம் இந்த ஆளு எந்த ஒரு பொருளையும் அதுல வைக்கவே இல்லை. அப்படியா? அப்படின்னா அவனோட மொத்த காசும் இந்த பெட்டிக்குள்ள தான் இருக்குமா? நீங்க நல்ல தெளிவானவர் தான் அண்ணே. சரி மோஹித்,
நம்ம சுத்தம் பண்ணிடலாம். ரெண்டு சகோதரர்களும் சேர்ந்து அந்த பெட்டிய திறந்தாங்க. அதுல தங்கம் வெள்ளின்னு பொற்காசுகள் இருந்தது. அவங்க அந்த முழு பெட்டியையும் தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. அண்ணா லலித், மோஹித், நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். லட்சு நாலாபுறமும் சுத்தி அவங்க 2 பேரையும் தேடினாரு. ஆனா அவரு கண்ணுக்கு அங்க யாரையுமே தெரியல. அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, அவருடைய பெட்டி அங்கிருந்து காணாம போயிருச்சு. இத பார்த்துட்டு அவர் அழ ஆரம்பிச்சாரு. அட கடவுளே, ஏமாந்துட்டேன். நான் மொத்தமா ஏமாந்துட்டேன். நான் வாழ்க்கையில பட்ட மொத்த கஷ்டமும் இப்ப போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றது? லட்சு தலைவரோட வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு போனாரு. தலைவரே, தலைவரே, என்ன ஆச்சுண்ணே? நீங்க எதுக்கு அழறீங்க? எல்லாம் போச்சு, நான் ஏமாந்துட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறம் முழு விஷயத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் அனுப்பி வச்சிங்கல்ல, அவங்க என்னோட எல்லா பணத்தையும், நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இது எப்படி நடக்க முடியும்? அப்படின்னா அவங்க 2 பேரும் மொத்த பணத்தையும் எடுத்துட்டாங்களா? அந்த பெட்டிக்குள்ள அப்படி எவ்வளோ பணம் இருந்துச்சு? நிறைய பணம் இருந்துச்சு. நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட பணம் எல்லாம். நான் என்னோட எல்லா நிலத்தையும் வீட்டு எல்லாத்தையும் விற்று அந்த காசை தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். அதில் தங்க காசுகளும் நிறையவே இருந்துச்சு. அப்படியா? இது நிஜமாவே ரொம்ப துக்கமான விஷயமாச்சு. இருங்க, நான் உனக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். தலைவர் அந்த இடத்த விட்டு எழுந்து முன்னாடி நடந்து போனாரு. அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. லட்சு அதை தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அதை அவரு ரொம்ப கவனமா பார்த்தாரு. தலைவரே, இந்த காயின் என்னோடது. ஆனா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? என்னோட பணத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. அப்படியா? அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயம் உனக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சுன்னா உன்னால என்னதான் பண்ண முடியும்? வெளியே வாங்க லலித், மோஹித். லலித்தும் மோஹித்தும் 2 பேரும் அங்க வெளியே வந்தாங்க. நீங்க 3 பேரும் கூட்டுக்காரங்க தானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. பணத்துக்காக இவ்வளோ கோவம் நல்லது கிடையாது. அதனால தானே நாங்கள் உங்ககிட்ட இருந்து அதை எடுத்தோம். அட ஆமா லட்சோண்ணே, நாங்க உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கோம். உலகத்துக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது. இவனை வெளியே தூக்கி போடுங்க. லலித்தும் மோஹித்தும் லட்சுவை பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. தலைவருக்கு எதிராக எதுவும் பண்ணணும்னுலாம் நினைக்காத. லட்சு அழுதுகிட்டே காட்டை நோக்கி போனாரு. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு. என்ன ஆச்சுப்பா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு இன்னொரு பிச்சைக்காரனை பத்தி தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பா. நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. என்னோட எல்லா பணத்தையும் இந்த கிராமத்து தலைவர் திருடி வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா இப்போ நீயும் ஒரு பிச்சைக்காரன் தானே? ஆ, இப்போ நீ சொல்றதும் சரியானது தான். இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவேன். இப்போதான் பிச்சைக்காரன்னு சொல்லி கிண்டல் பண்ணேன், அதுக்குள்ள காசு கேட்குறியா? என்ன ஒரு கொடுமை இது. எனக்கும் புரியுது, ஆனா எனக்கு அவ்வளோ பயங்கரமா பசிக்குது. என்ன பண்றது? லட்சு தன்னோட பாக்கெட்ல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அவர் கையில கொடுத்தாரு. என்கிட்ட கடைசியா மீதி இருந்தது இது மட்டும்தான். எனக்காக எல்லா பணத்தையும் கொடுத்துட்டியா? நீ எதுக்காக உனக்காக எடுத்து வச்சுக்கல? நீங்க தான் கஷ்டத்துல இருக்கீங்க. நான் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டேன். நீங்க இதை வச்சு சாப்பிடணும்ல. உனக்கு என்ன வேணும்? நான் அதை கண்டிப்பா உனக்கு தருவேன். நான் சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதனால யோசனை பண்ணி நீ கேளு. நீங்க சொல்றது பொய் மாதிரி தெரியல, ஆனா இருந்தாலும் நான் இப்போ அந்த நிலைமையில இல்லை எதையும் யோசிச்சு கேட்கறதுக்கு. ஆனா கேட்கறேன். உங்களோட மனசுக்கு அப்படி என்ன தோணுதோ நீங்க அதையே கொடுங்க. சரி, ஆனா இப்போ நீ எந்த வீட்டுல வாழ்றியோ அந்த இடத்துல ஒரு அழகான மாளிகை உண்டாகும். என்ன உண்மையா? இவ்வளோ அழகான வீடை எனக்கு எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க? நான் அது எல்லாத்தையும் விட்டு விலகி வந்துட்டேன்ப்பா. நான் யாருக்கிட்டையும் பிச்சையும் கேட்க மாட்டேன், யாருக்கும் எதையும் கொடுக்கவும் மாட்டேன். தானமா எது கிடைக்குதோ அதை எந்த வார்த்தையும் சொல்லாம ஏத்துக்குவேன். நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன், அதனால உனக்கு கொடுத்துட்டேன்.
அப்பதான் அந்த பிச்சைக்காரர் அந்த இடத்துல ஒரு பெட்டிய அவரு உருவாக்கினாரு. அத அவரு லட்சு கிட்ட கொடுத்தாரு. இந்த பெட்டி எங்க இருந்து வந்துச்சு? இங்க பாருப்பா, இந்த பெட்டிக்குள்ள நிறையவே பணம் இருக்கு. அப்போதானே உனக்கு எப்பவும் பணத்துக்கு குறைவே இருக்காது. உன்னோட அனுமதி இல்லாம யாராவது இந்த பெட்டியை திறக்க முயற்சி பண்ணா அவங்க இந்த பெட்டிக்குள்ள கைதாயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்பவே நன்றிகள் ஐயா. என்னப்பா நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கடவுளோட பேரை சொல்லிட்டு வேலைய ஆரம்பி. அப்புறம் எது நடக்குதோ நடக்க விடு. லட்சு அந்த மனிதரை கும்பிட்டு நன்றிய தெரிவிச்சாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய ரகசிய அரண்மனைக்கு வந்துட்டாரு. அவரு கதவை திறந்த உடனே உள்ள பார்த்தா ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி அது இருந்தது. வாவ், இது நிஜமாவே ஒரு மாளிகை மாதிரி தானே இருக்கு. லட்சு ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த அரண்மனை மொத்தத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவர் அந்த பெட்டியை வச்சுட்டு அவர் அந்த கதவை திறக்கிறதுக்காக போனாரு. கதவை திறந்ததுமே லலித்தும் மோஹித்தும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது என்னது? எப்படி? எங்க இருந்து? எப்போல இருந்து? என்ன வேலை இருக்கு? இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? தலைவரே! தலைவரும் அந்த வீட்டுக்குள்ள வந்தாரு. என்ன உங்க 3 பேருக்கும் என்கிட்ட இருந்து இப்போ என்ன வேணும்? அற்புதம், இந்த மாளிகை அற்புதமா இருக்கு. உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? உங்களுக்கு எதுக்கு? நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புங்க. இந்த வீட்டை நான் கொஞ்ச நாளைக்கு ஆக்கிரமிச்சிருக்க போறேன். அப்புறம் அந்த பெட்டி அதோ அங்க தெரியுதுல்ல, அதுலயும் கண்டிப்பா நீ நிறைய பணத்தை தான் வச்சிருப்பேன்னு எனக்கு தோணுது. ஆமா தலைவரே, சரியா சொல்றீங்க. பார்க்கறதுக்கு தான் அது சாதாரண பெட்டி. இவன் அப்படிதான் அதை கொண்டு வந்தான். இவன் கிட்ட அந்த ஒரு பெட்டி தான் இருந்ததுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ என்னடான்னா இவன் இன்னொரு பெட்டியை மறைச்சு வச்சிருக்கானா? இவ்வளோ பெரிய அழகான இந்த மாளிகை என்ன மாதிரி ஒரு தலைவருக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பெட்டியும் இந்த அழகான மாளிகைக்கு உள்ளதானே கிடைச்சிருக்கு. அடேங்கப்பா. சரி, இதை திறந்து பார்க்கலாம் தலைவரு. வேணாம், இதை திறக்காதீங்க. இதை என்னால் மட்டும்தான் திறக்க முடியும். வேற யாராவது இதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? லட்சுவோட பேச்சை கேட்காம தலைவர் லலித் அப்புறம் மோஹித் அந்த பெட்டியை திறந்தாங்க. அவங்க அந்த பெட்டியை திறந்ததுமே அந்த பெட்டி அவங்க 3 பேரையும் உள்ள இழுத்துக்குச்சு. லட்சு அவங்க 3 பேரையும் பார்த்தபடி அப்படியே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் பயந்து போய் உடனே அந்த பெட்டியை திறந்து அவர் பார்த்தாரு. அந்த பெட்டியில செல்வங்களும் வைரங்களும் தங்கங்களும் நிறைஞ்சிருந்தது. அப்புறம் அவங்க 3 பேரும் எங்க போனாங்க, இத பத்தி எந்த விவரமும் தெரியாது. அன்னையில இருந்து லட்சு அந்த ரகசிய அரண்மனையில வாழ்ந்தாரு.